ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜூன் 5ஓட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் குரூப் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிடிஎஃப் போட்டுருவோம். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இன்றைக்கி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First question பாருங்க. The National Association of Software and Service Companies announced that it has delivered an end-to-end coronavirus tracking platform for which state அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா end-to-end கொரோனா வைரஸ் ட்ராக்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டுட்டு வந்திருக்குது எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கர்நாடகா. இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா லிசனிங் டேஷ்போர்ட் ஃபார் COVID-19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் நேஷனல் லெவல் ஓப்பன் ஆன்லைன் கோச்சிங் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் லான்ச்டு பை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஆன்லைன் கோச்சிங் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா பாத்சாலா அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிரண் ரிஜிஜு அவரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதோட பிரசிடென்ட் அர்ஜுன் முண்டா. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெபினார் மூலமாக. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who has been appointed as India's next ambassador to Finland? ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து ஃபின்லாண்டுக்கு அம்பாசடராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரவீஷ்குமார் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு தெரிகிற ஆன்சரை நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். விச் கம்பெனி பிகம் த ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி டு ஃப்ளை ஆஸ்ட்ரோனட்ஸ் இன்டு ஆர்பிட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேங்களா? நாசாவோட ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பென்கன் அண்ட் டக்ளஸ் ஹர்லே. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா நியூஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் நம்ம வந்து குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். த கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்டு தட் இட் இஸ் டு ப்ரொவைட் கிசான் கிரெடிட் கார்டு டு ஹவு மெனி டெய்ரி ஃபார்மர்ஸ் பிலாங்கிங் டு மில்க் யூனியன்ஸ் அண்ட் மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் வித் நெக்ஸ்ட் 2 months ஃப்ரம் 1st June 31 July 2020. ஓகேங்களா? இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிசான் கிரெடிட் கார்டு வந்து அதாவது டெய்ரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுவும் எவ்வளோ எத்தனை டெய்ரி ஃபார்மர்ஸ்க்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5 crore. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1.5 crore டைரி ஃபார்மர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 monthக்குள்ளே இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிகிற ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே. சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு மில்க் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் விச் டே குளோபலி அப்படின்னு இருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஜூன் 1 அப்போ இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வேர்ல்டு மில்க் டே. ஓகேங்களா? இது வந்து இதுக்குன்னு மில்க்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 7th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் கான்ட்ராக்ட் ட்ராசிங் அப் யூட்டிலைசிங் த எக்ஸ்ப்ளோசிவ் நோட்டிஃபிகேஷன் API ஆஃப் Apple and Google and based on the decentralized approach to track the spread of coronavirus? ஓகேங்களா? அதோட நேம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் ட்ராக்கிங் ஆப். ஓகேங்களா? அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் கோவிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான 8th கொஸ்டின் பாருங்கள். த சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு ஹாஸ் அப்ரூவ்ட் சப்போர்ட் ஃபார் ரிசர்ச் அட் விச் இன்ஸ்டியூட் டு ஐடென்டிஃபை lead compounds from available and approved drugs for anti-SARS-CoV-2 drug molecules அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட்டில் இந்த ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ
அந்த ரிசர்ச்சுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்து அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வாரணாசி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான 9th கொஸ்டின் பாருங்கள். மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டர் செபி ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த டேட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் நார்ம்ஸ் pertaining to power of attorney given by clients and trading members till which date from June 1st 2020. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா August 1st 2020. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செபியில் இருக்க உறுப்பினர்களுக்கு வாடிக்கையாளர்கள் கொடுக்குற இந்த வழக்கறிஞர்களோட அதிகாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கு அதோட செயல்முறைகளில் கொண்டுட்டு வரதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், August 1, 2020. ஓகேங்களா. அப்போ தான் அது வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். தெலுங்கானா டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே எவ்ரி இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2014 இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது 6th டைமாக இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா June 2 அப்போது இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து இது வந்து அவங்க ஆந்திர பிரதேஷ் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து 2ஆக பிரிஞ்சாங்க. ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2nd June அப்போ தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கான 11th கொஸ்டின் பாருங்கள். விச் அனிமல் இஸ் லைக்லி டு த வேர்ல்ட் ஓல்டஸ்ட் நோன் லேண்ட் அனிமல் அக்கார்டிங் டு த ரிசர்ச் பப்ளிஷ்ட் இன் த ஜேர்னல் ஹிஸ்டாரிக்கல் பயாலஜி அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு பழமையான அனிமல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அது யார் வந்து எந்த ஜேர்னலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஹிஸ்டாரிக்கல் பயாலஜி. ஓகேங்களா. அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அனிமலோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பெகரிஸ் ஒபனன்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பெகரிஸ் ஒபனன்சிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 450 மில்லியன் இயர்ஸ்க்குள்ள பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 450 மில்லியன் வருடங்களுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 12th கொஸ்டின் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு விச் பிளாட்ஃபார்ம் ஆன் June 1st டு எம்பவர் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. June 1st அப்போ லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இயை மேம்படுத்துவதற்காக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 13th கொஸ்டின் பாருங்கள். த போர்ட் ஆஃப் BEML இன் இட்ஸ் 362 மீட்டிங் ஹேஸ் கிவன் இட்ஸ் அப்ரூவல் ஃபார் சைனிங் a MOE with which company to study and plan for initiating and joint venture company அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இந்த BEML இருக்குல்லங்க அதோட 362வது மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஒரு MOE சைன் பண்ணுறதுக்கூட ஒரு கம்பெனி. ஓகேங்க. கம்பெனியில் வந்து ஒரு கம்பெனியோட MOE சைன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி அண்ட் பிளான் பண்ணுறதுக்கு, ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி அமைக்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்பரேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்பரேஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை மெல்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான 14th கொஸ்டின் பாருங்கள். த சென்டர் அனௌன்ஸ்டு பாலிசி சேஞ்சஸ் இன் definition for the MSME sector as part of the Atmanirbhar Bharat package. As per the new definition, what will be the investment turnover limit for micro units அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது இந்த ஆத்மநிர்பர் பாரத் பேக்கேஜ் அதன்படி பார்த்திங்கன்னா MSME செக்டாரோட அதோட பாட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவரோட லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணியிருக்கு, டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, நியூ டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிமிட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். மைக்ரோ யூனிட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா
1 crore அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 crore டேர்ன் ஓவர் 5 crore அப்படின்னு இருக்காங்க மைக்ரோ யூனிட்ஸ்க்கு. அதே வந்து ஸ்மால் யூனிட்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. 10 crore அண்ட் டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 50 crore அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, 10 crore அண்ட் 50 crore வந்து ஸ்மால் யூனிட்ஸுக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம் யூனிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 crore அண்ட் டேர்ன் ஓவர் வந்து 250 crore அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான 15th கொஷின் பாருங்கள். The Niti Aayog Vice Chairman Rajiv Kumar stated that India's access to how much worth of carbon credits can be achieved during the virtual high-level round table on agroecology அண்ட் ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை, அப்புறம் இந்த வேளாண்மை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை மேம்படுத்துவதன் மூலமாக நமக்கான ஒரு கார்பன் கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது கார்பன் வரவு வந்து கிடைக்கும். அது வந்து எவ்வளோ ஒர்த்து இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட நிதி ஆயோக் வைஸ் சேர்மன் ராஜீவ்குமார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணினோம்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு அவ்வளோ வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 to 60 பில்லியன். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான 16th கொஷின் பாருங்கள். ப்ரைவேட் செக்டார் லெண்டர் எஸ் பேங்க் லிமிடெட் ஹஸ் அக்யூர்ட் ஹவு மச் ஸ்டேக் இன் டிஷ் டிவி இந்தியா லிமிடெட் எ கம்பெனி ப்ரொவைடிங் டிடிஹெச் டெலிவிஷன் சர்வீஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எஸ் பேங்க் இருக்குல்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க, டிஷ் டிவிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 24.19% வாங்கியிருக்காங்க, ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24.19% வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. டிஷ் டிவி இந்தியா லிமிடெட்லேருந்து எஸ் பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான 17th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் அண்ட் யூனிட் டெரிட்டரி ரீசென்ட்லி லான்ச்டு ஆப் டு கீப் அப் ட்ராக் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வென்டிலேட்டர் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்காக, அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் இல்லைனா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, டெல்லி கொரோனா ஆப் தான் லான்ச் பண்ணாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த வென்டிலேட்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்லாம் கண்காணிக்கிறதுக்காக லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெல்லி கொரோனா ஆப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கான 18th கொஸ்டின் பாருங்கள். Who assumed charges secretary in the Department of Chemicals and Petrochemicals, Ministry of Chemicals and Fertilizers, Government of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாரை வந்து செக்ரட்டரியாக சார்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சத்ருவேடி. ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ்க்கு வந்து சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, செக்ரட்டரியாக. ஸோ இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ராகவேந்திரா ராவோ. ஓகேங்களா, பி ராகவேந்திரா ராவோ அவர் தான் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான 19th கொஸ்டின் பாருங்கள். விச் மியூசிக் டைரக்டர் known for his composition for Salman Khan's popular movies such as Wanted, Dabangg, Ek the Tiger, passed away at the age of 42 in Mumbai, Maharashtra. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இறந்துட்டார். அவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மகாராஷ்டிரா மும்பையில் வந்து அவர் இறந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்மான் கானோட பாப்புலர் மூவிஸ் எல்லாம் அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூவியோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாண்டட், தபாங், ஏக் த டைகர். ஓகேங்களா, அதோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வஜித் கான். ஓகேங்களா, அவர் தான் இறந்துட்டார், மியூசிக் டைரக்டர் வஜித் கான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான 20th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் நேஷனல் ப்ரோக்ராம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் யூத் லான்ச்டு பை த யூனியன் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரவிசங்கர் பிரசாத். ஓகேங்களா, அதாவது யூனியன் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். இவர் வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் யூத் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ கடைசி வரலும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நம்ம அதில் போட்டுருவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. கடைசி வரலும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.